நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். அண்மைய நாட்களாக தாயத்தை பொறுத்தவரையில் தமிழ் அரசியல்வாதிகள் அதிகமாக உற்று நோக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் சமகாலத்துல இவ்வாறான செயற்பாடுகள், அதாவது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையானுடைய கைது நடவடிக்கை, அதை தொடர்ந்து கருணாமணிக்கு இருக்கக்கூடிய விசாரணைகள், அதனை தொடர்ந்து தாயக பகுதியில் இருக்கக்கூடிய பல பேருடைய விசாரணை நகர்வுகள், தற்பொழுது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவருடைய நகர்வுகள் பேசுபொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது. டக்ளஸுக்கு மகர சிறையில உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக சுதந்திர கட்சியில ஒருவர் தாழ்முகம் அலறியுள்ளது என்கின்ற வகையிலான பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. எதிர்வருகின்ற 9ஆம் தேதி வரை டக்ளஸ் தேவானந்தாவுக்கு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு தினம் தடுப்பு காவல்ல தான் கழிய போகுது நிதர்சனம். தற்போது அவர் மீது பல T56 ஆயுதங்கள் மற்றும் கை துப்பாக்கிகள் குறித்த விசாரணைகள் அது சார்ந்தான நகர்வுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த நிலையில பிரித்தானிய அரசாங்கம் அவருக்கு விரைவில் தடையை விதிப்பதுக்குரிய நகர்வுகளை செய்து வருவதாக நம்பகத்தரமான வட்டாரங்கள் அது சார்ந்தான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. இதையும் தாண்டி ஸ்ரீலங்காவின் கடற்படை தளபதிகளில் ஒருவரான ஹமல் குணரத்னவுடன் சேர்ந்து டக்ளஸ் தேவானந்தாவுக்கு 2026ஆம் ஆண்டில் இருந்து இந்த தடை அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது என்ற விடயத்தையும் நாம் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இது பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. யுத்த குற்றச்சாட்டுகளோடு தொடர்புபட்டவர்கள் என்கின்ற பெயரில் பல பேர்களுக்கான பிரித்தானிய அரசாங்கத்தினால் தடை விதிக்கப்பட்டிருந்தது. கனடா அரசினால் அவர்களுக்குரிய தடைகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களை குற்றவாளிகள் என்று பல்வேறுபட்ட அறிக்கைகளை வெளியிட்டு இவ்வாறான பல நகர்வுகள் இடம்பெற்றிருந்தது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது தற்பொழுது இவர் மீதான இந்த பயணத்தடை என்பது சார்ந்தான பேசுபொருள் உண்டு பண்ணி இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இங்கு ஞாபகப்படுத்துகின்ற பொழுது, இன்னொரு பக்கம் சொல்ல போனால் தற்பொழுது சமகாலத்துல நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று தமிழ் அரசியல்வாதிகள் அதிகமாக உற்று நோக்கப்படுகிறார்கள். பிள்ளையானுடைய வழக்கில் ஒருக்குமே தெரியும், அவருடைய நகர்வுகள் ஏராளம். அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய சகாக்கள், நண்பர்கள், அவருடைய நெருங்கி பழகியவர்கள், அயலவர்கள் என ஏராளமானோர் கைதுகள் இடம்பெற்று கொண்டிருந்தது. அதன் பிற்பாடு அவருக்கான கைது நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது. அவர் தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெறுகின்றது. இருப்பினும் அதில் ஒரு திருப்பு முனை இருக்குமா? இவரை விடுதலை செய்வதற்கான ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்குமா? இல்லைன்னு சொன்னால் பிணை வழங்கப்படும் என்பது சார்ந்தான ஏராளமான நகர்வுகள், இவருடைய வழக்கில் ஏதாவது ஒரு திருப்பு முனை வரும் என்பதுதான் எல்லோருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு முன்னாள் அமைச்சருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கைகள் இன்னும் தாயகத்தை பொறுத்தவரையில் பல மக்கள் பிரதிநிதிகளுக்கு, முன்னாள் இந்நாள் என்கின்ற பல அரசியல்வாதிகளுக்கான ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறது என்பதை தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. NPP அரசாங்கத்துல ஊழலை ஒழிப்போம் என்று சொன்னவர்கள் கொஞ்சம் இந்த மக்கள் பிரதிநிதிகளை இல்லாட்டி அது தமிழ் அரசியல்வாதிகளை உற்று நோக்குகின்ற நிலை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இதனுடைய நகர்வுகள் எவ்வாறு அமைய போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.